வெல்கம் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுசுகி ஆக்சஸ் 125 பைக் வந்து ஒரு கஸ்டமர் வந்து சர்வீஸ்க்கு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஐட்லிங்கில் வந்து ஆர்பிஎம் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு. இந்த இஷ்யூ தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம் இதில். ஸோ இந்த இஷ்யூவை எப்படி நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இப்போது. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஓபிடி சாக்கெட் வந்து எடுத்துக்கணும் பைக்லேருந்து. ஸோ அந்த பீஸ் ஆஃப் வயர் ஒன்று எடுத்துகிட்டு அந்த ஓபிடி சாக்கெட்டில் க்ரே கலர் இருக்கிற இடத்துல கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இன்னொரு எண்ட் ஆஃப் த வயரை வந்து என்ன பண்ணணுன்னா பேட்ரியோட நெகட்டிவ் டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கீயை வந்து ஆன் பண்ணிங்கன்னா, கீயை போட்டு ஆன் பண்ணிங்கன்னா, ஸோ டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட் இருக்கும், COO அப்படின்ற ஒரு கோடு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணியாச்சா? ஆஃப் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு எண்ட் ஆஃப் த வயர் வந்து பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபிக்ஸ் பண்ணதை வந்து வெளியே எடுக்கணும். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ஆக்சுவலாக 5 டைம்ஸ் நம்ம வந்து நெகட்டிவ் டெர்மினலில் வைக்கணும். ஸோ 1 2 3 4 and 5 டைம்ஸ் நம்ம வந்து அதை எடுத்து வைக்கும்போது வச்சுட்டு ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ ஆன் பண்ணி பார்க்கும்போது ஹைட்லிங் ரைஸ் ஆகிறதுமே வந்து இல்லை. ஸோ ப்ராப்ளம் வந்து சார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் பைக்கில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்ககிட்ட கொண்டு வாங்க, நாங்கள் வந்து இதை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.